நாசா இஸ்ரோ அவங்களோட கம்பெனியில் 50-50 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ நாசாவோட ஈக்குவலாக நம்ம இஸ்ரோவோட டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குங்களா சார்? எஸ், அப்சல்யூட்லி 100% எஸ். நம்ம ராக்கெட் வெஹிக்கிள் பொறுத்தபடியும் சரி, இல்லைனா சேட்டலைட்டை பில்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிலையும் சரி, ரெண்டும் இது ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். ஸோ அதனால இந்தியா யூஎஸோட டெக்னாலஜிலேருந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் வந்து இந்தியாவோட டெக்னாலஜி கேப்பபிலிட்டிஸ்லேருந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். சார் சர்ஃபேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் இருக்கும் சார்? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூஸ் வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஒரு எர்த்குவேக் வருதுன்னா ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ஏர்த்தோட சர்ஃபேஸ் மூவ் பண்ணுறது, ஏர்த்தோட க்ரஸ்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பேசிஸில் நம்மளுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இது வந்து கொடுக்கறதுனால டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் வல்கனோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்கோட நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. அதுக்கப்புறம் சி ஐஸ் கிளேசியர்னு மென்ஷன் பண்ணினேன் முன்னாடி. ஸோ நம்மளோட போலார் ரீஜியன்ஸ்லையும் சரி ஆர் ஹிமாலயாஸில் இந்த ஐஸ் கண்டென்ட், கிளேசியர் கண்டென்ட்ல எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த கிளைமேட் சேஞ்சால, அதெல்லாம் வந்து நம்ம இந்த கேமரா ஆர் இந்த சேட்டலைட் வழியாக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த என்விரான்மெண்டல் மானிட்டர் பண்ணுற எபிலிட்டியும் வந்து பயங்கர சப்ஸ்டான்ஷியலாக இம்ப்ரூவ் ஆக போகுது. வெஜிடேஷன் ஆர் ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சருக்கு இந்த சேட்டலைட் டேட்டா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஆக போகுது ஃபியூச்சரில். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடேஷன், சாயில் மாய்ஸ்சர், ஸோ நம்ம வந்து வெஜிடேஷனுக்குனா மாய்ஸ்சர், எவ்வளோ தண்ணி நம்ம சாயிலில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாயில் மாய்ஸ்சர் வந்து எந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி ஐஐடி மெட்ராஸ் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா வந்து கோஸ்டல் ஓஷன்ஸ். கோஸ்டல் ஓஷன்ஸில் நம்மளோட கரண்ட்ஸு, வேவ்ஸு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியும், ஆனால் என்ன ஃபீச்சர்ஸோடு இருக்குது, எவ்வளோ டீட்டெயில்ஸாக அதை வந்து இமேஜ் பண்ணினதே கிடையாது. ஸோ அந்த டைரெக்ஷனில் இது வந்து கோஸ்டல் ரீஜன்ஸை வந்து ரொம்ப ஃபைன் ஸ்கேல் இமேஜ் பண்ண போகுது. அதனால சப்சிக்வெண்ட்லி நம்ம வந்து வெதர் மாடலிங், நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் மான்சூனில் எப்போ இன்டென்ஸ் ரெயின்ஃபால் நடக்கும், அந்த மாதிரி மாடலிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண ஒரு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சேட்டலைட்லேருந்து வர டேட்டாவில். அண்ட் ஃபைனலி நம்ம கோஸ்டல் ஓஷன் ரீஜியன்ஸில் வந்து பொல்யூட்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஸ்பில் ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு பொல்யூட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓஷனில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அண்ட் ஒரு ஆயில் ஸ்பில் ஈவெண்ட் நடந்ததுன்னா அது எங்கே எப்படி போக போகுது, நம்ம எப்படி நம்மளோட க்ளீனப் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு இந்த சேட்டலைட்லேருந்து வர இமேஜஸ் அண்ட் டேட்டா வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதுக்கு முன்னாடி இந்த சேட்டலைட்டோட டேட்டாவோட இது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும் அப்படின்னு, கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸில் சி சைட்லேயும் சரி லேண்ட் சைட்லேயும் சரி அரௌண்ட் சென்டிமீட்டர் மூவ்மெண்ட் இருந்தாலும் இது வந்து இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ரெசல்யூஷன் வைஸ் few tens of meters, இது வரைக்கும் இருந்த சேட்டலைட் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ரெசல்யூஷன் இருந்ததுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் ஆர் சில ரீஜியன்ஸில் ஈவன் 10-20 மீட்டர்ஸ் ரெசல்யூஷனில் நம்மளுக்கு இமேஜ் கிடைக்க போகுது. ரெண்டாவது கோஸ்டல் ரீஜியன்ஸ், டிப்பிக்கலி இப்போ இருக்கிற சேட்டலைட் வந்து கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு சேலஞ்ச். அந்த இடத்த வந்து அங்கேருந்து டேட்டா வந்தாலும் அது யூஸ்ஃபுல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து கோஸ்டல் ரீஜியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி டிஃபிகல்ட். இப்போ நம்ம 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இதை கம்பைன் பண்ணுறதுனால அண்ட் அல்காரிதம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்ட் அல்காரிதம்ஸ் ஏற்கனவே டெவலப் பண்ணனால கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆர் கோயிங் டு பி கோஸ்டல் ரீஜியன்ஸை நம்ம ரொம்ப ஃபைன் ரெசல்யூஷனில் இமேஜ் பண்ண போகிறோம். ஃபைனலி ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ், க்ளவுடி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நிறைய சேட்டலைட்ஸ் க்ளவுட்ஸ் வழியாக பார்க்க முடியாது. இந்த சேட்டலைட்டே ஜென்ரேட் பண்ணுற மைக்ரோவேவ் சிக்னல்ன்றதுனால க்ளவுட்ஸ் இருந்தாலும் அதை பெனட்ரேட் பண்ண முடியும். திக் ஃபாரஸ்ட் கவர் இருந்தாலும் அதை பெனட்ரேட் பண்ணி எர்த்தோட சர்ஃபேஸை அதால் இமேஜ் பண்ண முடியும். டே நைட் முக்கியம் கிடையாது, எப்போ அது இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் மேலே போகுதோ, டேயாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா இலுமினேஷன் அதோட சிக்னலே அதை அனுப்பி அந்த சிக்னல் எப்படி திரும்பி வருதுன்றது பார்க்கறதுனால நம்மளுக்கு ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் வெதர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பாசிபிள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.